வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம சிம்லாவில் இருக்கும் ஒரு மிகவும் பிரபலமான கோயிலான ஜாகு கோயிலை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஜாகு கோயில், ஜாகு டெம்பிள், இந்தியாவின் ஹிமாச்சல் பிரதேச மாநிலத்தில் உள்ள சிம்லா நகரத்தில் அமைந்துள்ளது. இந்த கோயில் அனுமன் பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது மற்றும் இது சிம்லாவின் உயரமான புள்ளியாகும். 2455 மீட்டர், 8054 அடி உயரத்தில் ஜாகு மலை மீது அமைந்துள்ள இந்த கோயில் வரலாற்று முக்கியத்துவத்தையும் ஆன்மீக மகத்துவத்தையும் கொண்டுள்ளது. ஜாகு கோயிலுக்கு செல்ல ஹிமாச்சல் டூரிசம் லிப்ட் வழியாக செல்ல வேண்டும். முதலில் ஹிமாச்சல் டூரிசம் லிப்ட் வரை சென்று அங்கு லிப்ட் டிக்கெட் வாங்கி 2 லிப்ட்களை பயன்படுத்தி மால் ரோடுக்கு செல்ல வேண்டும். மால் ரோடிலிருந்து ஜாகு கோயில் செல்வதற்கு பல வழிகள் உள்ளன. கேபிள் கார், ரோப்புவே. கோயிலுக்கு செல்ல ரோப்புவே டிக்கெட் விலை ஒருவருக்கு 470 ரூபாய் ரவுண்ட் ட்ரிப். டிக்கெட் வாங்கிய பிறகு லிப்ட் மூலம் ரோப்புவே நுழைவு தளத்துக்கு செல்ல வேண்டும். அங்கு சுமார் 2 மணி நேரம் காத்திருக்க வேண்டியிருந்தது. அதன் பிறகு ரோப்புவே மூலம் 10 நிமிடங்களில் கோயிலுக்கு சென்று விட்டோம். இது ஒரு அழகான மற்றும் சுவாரஸ்யமான பயணமாகும். ஜாகு கோயிலுக்கு சென்ற 10 நிமிட கேபிள் கார் பயணம் எனக்கு சிம்லாவில் கிடைத்த மிகச்சிறந்த அனுபவம். ரோப்புவே பற்றிய அனுபவம். ரோப்புவே மிகவும் அழகாகவும் சுத்தமாகவும் விசாலமாகவும் இருந்தது. அந்த வழியிலிருந்து கிடைத்த காண்காட்சி மறக்க முடியாதது. மலைகள், இயற்கை அழகு என பிரெத் டேக்கிங் திருஷ்யங்கள் நம்மை மெய்மறக்கச் செய்தது. இந்த செயல்பாடு முழுவதும் மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. ஒவ்வொரு கணமும் நாங்கள் அனுபவித்து மகிழ்ந்தோம். நடைபாதை, நடந்து செல்லலாம். இது 2.5 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. டாக்ஸி சேவை. ஜாகுமலை மேடைக்கு நேரடியாக டாக்ஸியில் செல்லலாம். கோயில் ஆஞ்சநேயர், ஹனுமான் சுவாமிக்கு அர்ப்பணிக்கப்பட்டது.
கோயிலின் அருகே உலகின் மிக உயரமான ஆஞ்சநேயர் சிலைகளில் ஒன்றான 108 அடி உயரம் கொண்ட சிலை உள்ளது. இந்த சிலை சிம்லாவின் பல இடங்களிலிருந்து தென்படும். 2010 நவம்பர் 4ஆம் தேதி ஜாகு அனுமன் கோயிலில் 108 அடி உயரமுள்ள ஒரு மிகப்பெரிய அனுமான் சிலை திறக்கப்பட்டது. இது உலக புகழ்பெற்ற ரியோ டி ஜெனிரோவில் இருக்கும் இயேசு கிறிஸ்துவின் சிலையை விட உயரமாகும். இந்த சிலையின் கட்டுமான செலவு 1.5 கோடி ரூபாய் ஆகும். இந்த சிறப்பான சிலையை நடிகர் அபிஷேக் பச்சன் பொதுமக்களுக்கு திறந்து வைத்தார். இராமாயணத்தின் கதையின்படி அனுமன் சஞ்சீவினி மூலிகையை தேடிச் செல்லும் வழியில் இந்த மலைப்பகுதியில் ஓய்வு எடுத்ததாக நம்பப்படுகிறது. இது அனுமன் பக்தர்களுக்கு புனிதமான தலமாக உருவெடுத்தது. ஒவ்வொரு ஆண்டும் விஜயதசமி அன்று இக்கோயிலில் சிறப்பான திருவிழா நடக்கிறது. முந்தைய காலங்களில் 1972க்கு முன்பு இந்த விழா சிம்லாவின் அன்னடேலில் நடந்துள்ளது. இது இப்போதும் பாரம்பரியமாக நடைபெற்று வருகிறது. இந்த கோயிலில் இருந்து பார்க்கும் மலைகளும் பசுமையான கானல்களும் நிறைந்த காட்சி நிச்சயமாக உங்களை மயக்கிவிடும். இந்த தெய்வீக பொக்கிஷம் ஆன்மீக திருப்தியையும் அழகையும் ஒரு சேரக் கொடுக்கும். கோயிலுக்குள் நுழைந்து பக்தர்களின் பக்தியையும் ஆன்மீகத்தையும் உணர முடியும். ஜாகுமலை மற்றும் கோயிலின் சுற்றுப்புறம் பல குரங்குகளின் இருப்பிடமாகும். தினமும் காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். சிம்லா பயணத்தில் கண்டிப்பாக ஜாகு கோயிலுக்கு சென்று அனுமனின் அருளை பெறுங்கள். உங்கள் அடுத்த பயணத்தில் இந்த தெய்வீக தலத்துக்கு நேரடியாக செல்லுங்கள். நன்றி நண்பர்களே. இதுபோல மேலும் அருமையான தகவல்களை அறிய நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணவும் மறக்காதீர்கள்.